நினைக்கிறேன். எப்போது தங்கமாக நினைத்தாலும் இந்த தங்கத்தில் மேலே தங்கத்துக்கு சமமான தியாகத்தை நாளை ஒரு நாள் குறைந்து ஒரு குஷ்டமோ இல்ல பெரு வியாதியோ வராது வியாதி வந்து கைகால் குறைந்து விட்டார் கணவன்தான் கண்டு கண்ட தெய்வம் என்று என்னோடு ஆசை அன்பா இருப்பாயோ இல்லை இவன் கிடைக்கிறான் மனத்திலே வாழக்கூடியவன் ரிசியாச்சு என்று என்னை விட்டு பிரிந்து போய்வாய் என்று இந்த மனம் குழம்பி கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் அதோ பிறக்கும் பொழுதே இந்த பூமியிலே பிறந்த பொழுதே மண்டையில் எழுதி மயிரால் மறைத்திருப்பான் பிரம்மதேவன். அந்த மண்ணா பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி இது போல உங்களுக்கு எந்த ஒரு குறை நேர்ந்தாலும் சரி இந்த அஷ்ட தீசை ஓர் நகைக்க குற்றங்கள் பிடித்தா போதும். சீயாகவும் ரத்தமாகவும் ஒழுதாலும் சரியே உங்களை விட்டு எப்பொழுதுமே பிரிய மாட்டேன். இப்படி என்ன தப்பா நினைக்கிறீங்க? அதாவது ஏற்கனவே காலத்திலே திருவள்ளுவரானவர் திருமணம் செய்ய வேண்டும் என்று தனக்கு பெண் கேட்கும்படியாக ஒரு புலியான் சிம்மர செமையா கட்டிக்கிட்டு போவார். அந்த செமையை கட்டிக்கிட்டு இங்க இருந்து இந்த வீட்டிலே பெண் இருக்கிறது என்றால் அந்த செமையை கொண்டு புலியான் சிம்மரை போட்டுட்டு அதன் பிறகு அந்த வீட்டுல உங்க பொண்ணை எனக்கு தரீங்களா அப்படின்னு கேட்பாரு திருவள்ளுவர். அப்படி கேட்கும் பொழுது எந்த தந்தையாகிலும் புலியான் சிம்மரை எடுத்து வந்துக்கிறீங்கன்னா என்னங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த புலியான் சிம்மர் எதுக்குன்னா உங்கள் பெண் தவறு செய்தார்